சில காரியங்களை நம்பாதீங்கன்னு சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் கர்த்தர் சொல்றாரு, இதோ உங்களை முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன். எதை நம்பக்கூடாது? 24 வசனம், அடுத்த வசனத்தில் சொல்றாரு, ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இது கடைசி, இது அடுத்த ஆபத்து. முதல்ல வஞ்சனை, உபதேச பிரச்சனை, ரெண்டாவது பயம், மூன்றாவது அற்புத அடையாளங்கள். இதை வச்சு உங்களை நம்ப வைப்பாங்கன்றார் ஆண்டவர். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான அற்புதங்கள். இந்த கடைசி காலத்தில் நான் சொல்றது, இந்த கொரோனாவுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ஜனங்களை மோசம் போக்கின, வஞ்சித்த மிக முக்கியமான சம்பவங்களில் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அற்புத அடையாளம். சபைகள், நான் சொல்ல நல்லா கவனிச்சுக்கணும், கொரோனாவுக்கு கொஞ்சம் முன்னாடி, இப்போ கொரோனாக்கு அப்புறம் சபை திறக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபுல் ஃப்ளெட்ஜாக திறந்த பிறகு இது நடக்கும். என்ன நடந்துச்சு அப்படின்னா, பொய்யான அற்புதங்கள், பொய்யான அடையாளங்கள் சபைகளுக்கு உள்ளேயே தெரிஞ்சிச்சு. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக. அதாவது இந்த அற்புத அடையாளங்களை வைத்து இந்த ஊழியக்காரனையும் ஊழியங்களையும் நிர்ணயம் பண்ணுறவங்க தான் இதில் வஞ்சிக்கப்பட்டு போவாங்க. யார் வஞ்சிக்கப்பட்டு போவாங்கன்னா, இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் வச்சு ஊழியத்தையும் ஊழியக்காரனையும் எடை போடுறவங்க, இவங்க தான் வஞ்சிக்கப்பட்டு போவாங்க. இது இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்துலேருந்து இருக்குது. இப்போ 2 பேரும் அற்புதம் செய்யணும், பாகால் தீர்க்கதரிசியும் செய்யணும், எலியாவும் செய்யணும். இப்போ 2 பேருமே போட்டி போடுறாங்க. அதில் எலியா செய்தது அற்புதம், வானத்துலேருந்து அக்கினி இறங்குச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள், வெளிப்படுத்தல் 13:13 வாசிச்சு பாருங்கள். பிசாசு என்ன செய்யுது நாங்கள் வசனம் சொல்லுது, வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதம் செய்கிறது. பிசாசு பழைய ஏற்பாட்டில் பார்த்துச்சு, அங்கே அந்த இடத்துல ஒரு காம்படிஷன். அந்த காம்படிஷனில் பாகால் தீர்க்கதரிசிகள் வச்ச போட்டி என்னன்னா, அக்கினி இறக்கிறது. கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, எலியா சொன்னால் இறங்கும், அவங்க சொன்னால் இறங்காதுன்னு அங்கே ஒரு கண்டிஷன் போட்டதுனால, அக்கினி இறக்குற தேவனே மெய்யான தேவன், வேற யாரும் இறங்காதபடி கர்த்தர் அங்கே தடுத்திருப்பார். அவ்வளோதான். ஏன்னா அதான போட்டி. அந்த போட்டியில் அன்றைக்கி அவர் ஜெயிச்சார். பிசாசு பார்க்குது, அந்த போட்டியை விட்டுருங்க, அது முடிஞ்சிச்சு, அடுத்த ரவுண்டு. இப்போ என்ன, இப்போ அக்கினி இறக்குனா இவங்க எல்லாம் நம்புவாங்க அப்படின்னு ஒரு முடிவு வந்த உடனே பிசாசு பார்க்குது, இப்போ அக்கினி இறக்குது. இப்போ நம்மால் என்ன நினைக்கிறான், அப்போ அக்கினி இறக்குற தேவன் தான் மெய்யான தேவன் அங்கே சொன்ன, அது அங்கேக்கு மட்டும், அது அந்த இடத்துல நடந்த போட்டி, அது அன்னையோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அக்கினி இறக்குறவங்க எல்லாருமே மெய்யான தேவன் அர்த்தம் கிடையாது. இப்போ புரியுதா எதுக்கு சொல்ல வரேன்? அன்னையிலேருந்து பிசாசு இப்போ ப்ரொமோட் ஆயிடுச்சு. அவன் பார்க்குறான், அன்னைக்கு முடியலையா, இன்னைக்கு அவனால் முடியுது. இன்னைக்கு அற்புதங்களையும் அடையாளங்களும் அவன் செய்கிறான். எப்படி செய்கிறான்? அன்றைக்கி நம்ம என்ன 4000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆட்கள் என்ன பண்ணாங்களோ அதை இப்போ அவன் பண்ணுறான். நம்ம ஆட்கள் என்றைக்கோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆண்டவர் கண்களை குருடாக இருந்தவங்களை பார்க்க வச்சாரு, செவிடர்களை கேட்க வச்சார். இப்போ பிசாசுன ஆட்கள் அதை செய்கிறாங்க. அன்னைக்கு நம்ம ஆண்டவர் என்னென்ன பண்ணாரோ அதை இன்னைக்கு இவங்க பண்ணுறாங்க. அப்போ இப்போ பண்ணுறவங்க எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளா? அதுதான் ரொம்ப முக்கியம். அற்புதங்களை வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்மை சாராதவர்களும் அற்புதம் செய்வார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்மை சாராதவர்களும் அற்புதம் செய்வாங்க. சீஷர்கள் போய் இயேசுகிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே, நம்மை சாராத ஒருத்தர் நம்முடைய நாமத்தினால அற்புத அடையாளங்களை செய்கிறான். அப்போ அவன் எப்படி செய்கிறான்? நாம வேணால் இயேசுவாக இருக்கோம், ஆனால் சொல்கிற ஆள் யார்? நம்மை சாராதவன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவன் நமக்கு தூரமானவன் இல்லை, ஆனால் நமக்கு கிட்டையும் இல்லை, நம்ம கிட்ட இல்லை, அவன் ரொம்ப கொஞ்சம் தூரத்தில் இருக்கான், அவன் அப்படியே விட்டுருங்க, அவனை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விடு போட்டோன்ட்டார். அதான் அவன் வேலை, அவன் செஞ்சுட்டு போகிறான். அப்போ பிசாசுகள் அற்புதங்களை செய்யுது, நம்மை சாராதவனும் அற்புதம் செய்வான். அற்புதம் செய்கிறவன் எல்லாம் நம்மால் கிடையாது, நம்மை சாராதவனும் அற்புதம் செய்வான். ரெண்டாவது, சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் போகிறாங்க, ஒரு அம்மா தீர்க்க தரிசனம் சொல்லுது, கரெக்டாக சொல்லுது. இவனே கன்ஃபியூஸ் ஆகிட்டான். பவுலே கொஞ்ச நாள் பார்க்குறான், அதுக்கப்புறம் தான் அவன் கடிஞ்சு கொள்கிறான். பவுலே ஏன் ஃபர்ஸ்ட் டே கடிஞ்சு கொள்ளலை? அவனுக்கு அது ஃபர்ஸ்ட் டே சொல்லும் போதே இது நான் நல்ல விஷயத்த சொல்லுதே, நமக்காக ஊழியம் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு யோசிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் தெரியுது, இல்லை இது பிசாசுடைய ஆள். அது பிசாசும் தீர்க்க தரிசனம் சொல்லும் பாருங்களேன். எரேமியாவுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொருத்தன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான். அவன் சொன்னவனே எரேமியா சொல்கிறான், நீ சொல்கிறபடி நடந்தால் நல்லா தான்ப்பா இருக்கும். எரேமியாவே அவனை நம்புற மாதிரி ஆகிட்டார். அப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறார் எரேமியா பார்த்து, அவன்கிட்ட போய் சொல்லு, இனி அதை இரும்பா மாத்துறேன்னு சொல்லு, போ கடினமாக மாத்துறேன். அப்போ அவன் சொன்னது பொய்யான தீர்க்க தரிசனம். ஒரு ராஜா இருக்கிறான், ராஜா கூப்பிட்டு சொல்கிறான், இப்போ தீர்க்க தரிசனம் கேட்க போகிறோம். அப்போ அங்கே ஒரு மெய்யான தீர்க்க தரிசனம் ஒருத்தன் சொல்கிறான், இவங்களெல்லாம் வஞ்சிக்கிறதுக்கு
பரலோகத்தில் ஆண்டவர் கேட்டாராமா, இவங்களை என்ன பண்ணலான்னு. அப்போ ஒருத்தன் சொன்னாராம் பரலோகத்தில், நான் பொய்யின் ஆவியா போய் அங்கே இருந்ததில் யார் தெரியுமா? எல்லாம் அங்கே தீர்க்கதரிசி. அப்போது பிசாசுகளும் தீர்க்க தரிசனம் சொல்லும், பிசாசுகளும் அற்புதங்களை செய்யும், நம்மை சாராதவர்களும் அற்புதங்களை செய்வாங்க. இதுக்கு ஆதார வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 16:13 சொல்லுது, வலுசர்ப்பத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன், அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. அப்ப பிசாசின் ஆவிகள் அற்புதங்களை கடைசி காலத்தில் செய்யும். ஆண்டவர் சொல்றாரு, நம்பாதீங்கள். ஏன்? அற்புத அடையாளத்தை வச்சு நம்பாதையா, அது பிசாசுடைய ஆளு. அற்புத அடையாளம் செய்கிறவன் எல்லாம் நம்ம ஆளு கிடையாது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். யோசித்து பாருங்க, எவ்வளவு அற்புத அடையாளங்களை சபைகளுக்குள்ள பொய்யா சொல்லி ஜனங்களை வஞ்சித்தது எத்தனை பேர். இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நம்ம ஆட்கள் கொஞ்சம் பேரே அப்படி செய்வாங்க. அதான் அதை விட ரொம்ப முக்கியம். இப்போ இவங்கெல்லாம் நம்மை சாராதவர்கள், பிசாசினுடைய ஆவிகள். இப்போ நம்மை சாராத ஒருத்தர் அப்படி வருவான், நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் அப்படி வருவான், வந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக வருவான். உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசித்து பாருங்க. உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரன் ஆகிலும் எழும்பி நீங்கள் அறியாத தேவனை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி குறிப்பாய் ஒரு அடையாளத்தை சொன்னாலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் தீர்க்கதரிசியாகிலும் சொன்னதை நம்பாதீங்கள். எதுக்கு? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுகிறாயோ இல்லையோ என்று அவர் உங்களை சோதிக்கிறார்னு இருக்கு. ரெண்டாவது, எப்படி? நம்மாலே எழும்புவான். இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் பிசாசுடைய ஆட்கள், வெளியாட்கள். அவன் செய்வான் அற்புத அடையாளம்லாம். நம்பக்கூடாது. அவன் நம்ம செய்கிற மாதிரியே செய்வான். நம்ம ஆண்டவர் கண்களுக்கு திறந்த மாதிரி அவனும் திறப்பான். குருடர்கள் கேட்ட, செவிடர்கள் கேட்ட மாதிரி அவனும் கேட்க வைப்பான். அற்புத அடையாளங்களால மட்டுமே அவன் நம்மால்னு அர்த்தம் இல்லை. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நம்மாலும் செய்வான். ஆனால் செய்கிறவன்லாம் நம்மளாக இருந்தாலும் அவன் சொல்கிறது வேதத்துக்கு உட்பட்டு இருக்குதான்னு நீ பார்க்கணும். அதான் முக்கியம். ஏன்னா கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக உங்களுக்குள்ளே ஒரு சிலர் எழும்புவார்கள். உங்களுக்குள்ளேயே எழும்புவாங்க, வருவான். அவன் சொல்கிறதெல்லாம் அபத்தமாக இருக்கும். இன்னைக்கு கடைசி காலத்தில் ஜனங்களை மோசம் போக்கும்படி, ஜனங்களை ஏமாற்றும்படி இப்படிப்பட்டவர்கள் எழும்பி இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் பர்ஸில் பணம் வருது. எப்படி வரும்? ஏங்க, 5000 பேருக்கு அங்கே சாப்பாடு கொடுக்கணும். அந்த இடத்துல வந்து சீசர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே இவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்கணும். கர்த்தர் சொல்ற, நீங்களே கொடு. அவன் சொல்கிறான், எங்ககிட்ட ஒன்றும் இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன செய்யணும்? உன்னுடைய கையை பையிலே போடு, இதோ ரோமர் பணம் வரும் எடுத்துக்கோ, அரசாங்க பணம் வரும் எடுத்துக்கோ, கொண்டு போய் அப்பத்தை வாங்கிட்டு வா. சொல்லணுமா இல்லையா? இன்னைக்கு பர்ஸில் பணம் வரும்னு சொல்கிற ஆண்டவர் அன்னைக்கு நீடு 200 வெள்ளி பணம் ஆகும்னு அவனே சொல்கிறான். 200 பணம் ஆகுங்க. 200 பணம் இருந்தால் தாங்க இத்தனை 1000 பேருக்கு சோறு போட முடியும். 5000 புருஷர், அவர் மனைவி, பிள்ளைகள், கிட்டத்தட்ட 25,000 பேர்கிட்ட இருந்திருக்கணும் நியாயமாக பார்த்தா. இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடணும்னா 200 பணம் வேணுங்க. அன்னைக்கு நீடு பாருங்க. இன்னைக்கு பர்ஸில் பணம் வருதுங்கிறானே, அதெல்லாம் யாருக்கு வருது? நீடு உள்ளவனுக்கு வருதா? வர்றது 20 ரூபா வருது. இது என்னத்தை அவனுடைய நீடை வந்து சரி பண்ண போகுது? இன்னொருத்தர் சொல்கிறாரு, அக்கௌண்ட்டில் பணம் வருது. எப்படி வந்துச்சு? எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் ஆன அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்கு. ஏங்க, க்ளோஸ் பண்ண அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு என்னங்க பண்ணுவீங்க? இன்னைக்கு ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரமாகிறார்கள். விசுவாசத்துக்கு நேர்மறையாய் பேசி உன்னை வஞ்சிக்கிற கூட்டம். கர்த்தர் சொல்றார், இப்படிப்பட்ட அற்புதங்களை நம்பாத. இதுக்கென்று சில கள்ள சாட்சிகளை உருவாக்குவார்கள். வந்து 10 பேர் மேடையில் சொல்லுவான், ஆமா வந்துச்சேம்பான். நம்பாதீங்கள். உன் தேவைகளை சந்திக்கிற பரலோகம் 20 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் சீப்பாக வேலை பார்க்குற பரலோகம் கிடையாது. சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது இப்படி கொடுக்க மாட்டார். வானத்தின் பலகனியை திறந்து எப்படி கொடுக்கணும்னு கர்த்தருக்கு உனக்கு தெரியும். வெறும் காசை கொடுத்து ரூபா நோட்டை யோசிச்சுப்பார். ரூபா நோட்டை அடிக்கணும்னா பரலோகம் ரூபா நோட்டை அடிக்குமா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டு அடிக்குமா? பரலோகம் அடித்தா அது கள்ள நோட்டு இல்லையா? அந்த நோட்டில் கவர்னர் கையெழுத்து போட வேண்டாமா? அந்த கையெழுத்தை பரலோகத்தில் யாராவது போட்டால் அது போர்ஜரி கையெழுத்து இல்லையா? கொஞ்சம் கூட அறிவு வேண்டாமா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம், இல்லை அப்படி இல்லை, அது வேற எங்கேருந்தாவது எடுத்து வச்சா அது திருட்டு பணம்.
பேங்க்ல இருந்தே எடுத்துக்கொண்டு உன் பர்ஸில் வச்சு அதுக்கு பேர் திருட்டு போனோம். கர்த்தர் அப்படி எப்படிங்க கிரியை செய்வார்? அவன் சொல்கிறான், இந்த மாதிரி இவங்க சொல்கிறதுக்கே நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. அவ்வளோ உண்மையும் உத்தமாய் ஊழியம் செய்த இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற பவுல் சொல்கிறான், பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ, பசியில் இருந்திருக்காங்க. அவன் பசியில் இருக்கும்போது அவனுக்கு கிடைக்காத பணம் இன்னைக்கு ஏசி காரில் வந்து இறங்கி ஏசி ஆஃபீஸில் ஏசி சர்ச்சில் உட்காந்துருக்கிறவனுக்கு அந்த பணம் பர்ஸில் வருதா? எது நீடு? இன்னைக்கு மிஷினரிக்கு காட்டுக்குள்ள தேவையில்லாத பணம் இவங்களுக்கு தேவைப்படுதா? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறவர்கள். நான் இவரும் இதை மட்டும் சொல்ல, இந்த மாதிரி அற்புத அடையாளங்கள் உங்களை ஏமாத்துகிறவர்கள் வருவார்கள். இனிமே நிறையா வரும். ஏன்னா 2 வருஷம் சபை மூடி இருந்துச்சு. இனி இந்த ஜனங்களை எப்படியாவது இந்த ஓநாய்கள் கவ்வறதுக்கு வரும். இந்த மாதிரி அற்புத அடையாளங்களை அநேகம் சொல்லுவாங்க. அப்படின்னா வேதத்துக்கு ஒத்து வராத ஒவ்வொராத எத்தனையோ அற்புத அடையாளங்களை சொல்வார்கள். பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நம்பாதீங்க. கர்த்தர் உன்னை சோதிக்கிறார்னு வசனம் சொல்லுது உபாகமம் 13. உன்னை சோதிக்கிறார். நீ வஞ்சிக்கப்பட்டு போன உன்னை மீட்க முடியாது. ஏன்? பைபிளில் தெளிவாக இருக்குது எப்போ அற்புதம் நடக்கும். வசனம் தெளிவாக இருக்குது. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார். அற்புத அடையாளம் வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தான் அற்புத அடையாளம், வேற எதுக்கும் இல்லை. இயேசு செய்த ஒவ்வொரு அற்புதத்துக்கு பின்னாடியும் ஒரு வசனத்தினுடைய ஆதாரம் உண்டு, ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல் உண்டு, பரலோகத்தினுடைய ஒரு திட்டம் உண்டு. இயேசு எதையுமே சும்மா செய்யலை. இயேசு செஞ்ச ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு ஒரு ப்ரூஃப் உண்டு. கர்த்தர் செஞ்சதுக்கு ஒரு காரணம் உண்டு. வெறும் சும்மா பார்வையற்றவங்களை அவர் பார்வை கொண்டு வரல, சும்மா மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பலை, விளையாட்டுக்கு மேஜிக் பண்ணி காட்டல. கொஞ்சம் பேர் மேஜிக் பண்ணி காட்டுறாங்க பாருங்க, தண்ணி திராட்சை ரசமாய் மாறுகிறது. அன்னைக்கு நீடு இருந்துச்சு. கானாவூர் கல்யாணத்துக்கு பின்னாடி ஹெவனுடைய பிளான் இருந்துச்சு. நாட் ஒன்லி மிராக்கிள், அவனுக்கு தேவையானது திராட்சை ரசம் மட்டுமல்ல, அங்கே பிரமாணம் போய் புதிய பிரமாணம் வருகிறது என்பதை கல்யாண வீட்டில் வைத்து ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணத்து வரைக்கும் அந்த பிரமாணம் ஆரம்பிக்குதுங்கிறத அங்கே கர்த்தர் ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு மிராக்களுக்கு பின்னாடியும் கர்த்தருக்கு ஒரு ஹெவன்லி பிளான் உண்டு. நீ சும்மா அந்த மிராக்களை மேஜிக் மாதிரி சபையில் செய்கிறவங்களை பார்த்து ஏமாறாத. மேடையில் சொல்லப்படுகிற எல்லா அற்புதங்களும் சாட்சிகளும் உண்மையானவைகளும் அல்ல. கர்த்தர் உனக்கு செஞ்சார்னா அது உனக்கே உன் வீட்டில் உனக்கு செய்வார் ஆண்டவர் அற்புதம். ஏன்னா நீ அற்புதத்தை பெறுகிறவன் அல்ல, நீ அற்புதத்தை செய்கிறவன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் அவன. நீயே அற்புதத்தை செய்ய வேண்டிய ஆளியா? உன்னை கொண்டு கர்த்தர் அநேகருக்கு அற்புதம் செய்யணும். நீ இன்னும் உன்னை அந்த ஸ்பிரிச்சுவலி உன்னை ஹேண்டிகேப்ட் ஆக்கி வச்சிருக்கிறான். எலும்பு முதல்ல நல்லா ஜெபம் பண்ணு. இனி அற்புதத்துக்கு பின்னாடி ஓடாத. அற்புதம் எனக்கு தேவையில்லை, நான் அற்புதத்தை செய்வேன்னு சொல்லு. உனக்கே உன் மூலமாய் கர்த்தர் அநேகரை உயிர்ப்பிப்பார். அப்படிப்பட்ட இடத்துக்கு கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார். ஆண்டவர் 3 முக்கியமான காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது, நீங்கள் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 2வது, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 3வது, பொய்யான அற்புத அடையாளங்களை கண்டு நம்பாதிருங்கள். நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். அந்திகிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடு கூட இருக்கும். பிசாசு செய்கிற அற்புதங்கள், சிலர் செய்கிற அற்புதம்லாம் பொய்யான அற்புதம், இழிவான இச்சை, ஆதாயம். இயேசுநாதர் அந்த இடத்துல போயிட்டு கல்யாண வீட்டில் அற்புதம் செஞ்சாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டத்துக்கு ஆதாயம் இருந்துச்சு. இங்கே யாருக்கு ஆதாயம்? இங்கே தண்ணியை திராட்சை ரசமாக மாத்திரான் சர்ச்சில். யாருக்கு ஆதாயம்? யார் கேட்டா? அதில் யாருக்கு ஆதாயம் தெரியுமா? அதை செய்கிற ஊழியக்காரனுக்கு ஆதாயம். ஏன்னா அவருக்கு பவர் இருக்குதுன்னு காட்டுறாரு. அதை தவிர்த்து வேறு ஒன்றுமே இல்லை. அந்த தண்ணியால் வேறு என்ன பிரயோஜனம்? அவ்வளோதான். அதை வச்சு அவர் காட்டுறாரு. நிறைய ஊழியர்கள் அப்படித்தான். கட்டி மறையுது, அது மறையுது. இதனால் யாருக்கு பிரயோஜனம்? அந்த பெருகிறவனுக்கு பிரயோஜனம், அடுத்து இவருக்கு பிரயோஜனம். இவர் ப்ரொபகண்டா. நான் சொல்கிறேன், கர்த்தர் உன்னை அப்படிப்பட்டதான இழிவான இச்சை காரியங்களுக்கு அழைக்கலை. கர்த்தர் உன்னை அழைச்சது பெரிய நோக்கம். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். முதலாவதாக, எந்த ஒரு காரியத்தை குறித்தும் வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக உபதேசங்களை குறித்தும். 2வது, பயப்படாதீங்க. கலங்காதபடிக்கு பயப்படாதீங்க. எது பயம்? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பயம் ஒரு விதமான பாவம். வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது 21ஆம் அதிகாரத்தில், பயம் ஒரு பாவம்னு சொல்லுது. அக்கினி கலந்த கண்ணாடி கடலில் போகிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பயப்படுகிறவங்க லிஸ்ட்டில் இருக்குது. கர்த்தருக்கேற்ற பயம் மட்டும்தான் இருக்கணும். உலகத்தை பற்றி எந்த பயமும் நமக்கு வேணாம். எதிர்காலத்தை பற்றின பயம் தேவையில்லை. இன்னைக்கு நடத்தினவர் என் எதிர்காலத்தையும் நடத்துவார். பிள்ளைகளை பற்றின பயம் தேவையில்லை. என்னை நடத்தினவர் என் பிள்ளைகளையும் நடத்துவார்.
ஆகாரத்தை குறித்து பயம் இல்லை. நேற்று எனக்கு சாப்பாடு கொடுத்தார், இன்னைக்கு சாப்பாடு கொடுத்தார், நாளைக்கும் கொடுப்பார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் முடிவு பரியந்தம் நடத்த உண்மை உள்ளவர். சிலரெல்லாம் எவ்வளோ காரியம் செஞ்சுட்டு வந்தாலும் முறுமுறுக்கிறது. இங்கேருந்து கூட்டிகிட்டு போவார், கூட்டிகிட்டு போகிற போது ஆண்டவர் செஞ்சாருன்னா ஆண்டவர் செஞ்சிருவார். அங்கே போன பிறகு ஆண்டவர் செஞ்சார். ஏன்னா உன்னை கூட்டிகிட்டு வந்ததே அற்புதம் இல்லையா? உன்னை இது வரைக்கும் நடத்துனதே அற்புதம் இல்லையா? இன்னும் ஆண்டவர் செய்வாரா? ஆண்டவர் செய்வாரா? இதுதான் இஸ்ரவேல் முறுமுறுத்தது, பயம். அந்த பயம் இன்னைக்கு இருக்கு. பயப்படாதீங்க, தைரியமா இருக்கு, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. கடைசியாய் இப்படிப்பட்ட பொய்யான அற்புத அடையாளங்கள் நடக்கும், நம்பாதீங்கள். இவைகளை கர்த்தர் உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறார். இதெல்லாம் கடைசி காலத்தில் வஞ்சிக்கிற காரியம். இப்போ வஞ்சிக்க தொடங்குது, இனி வரப்போகுது. அதுக்கு தான் இந்த எச்சரிப்பு செய்தி. இந்த எச்சரிப்பு செய்தி எதுக்காகனா, இது வரைக்கும் நடந்தது இல்லை, இதெல்லாம் நடந்துச்சு, இனி 2 மடங்காக நடக்கும். முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை மோசமாக இருக்கும். வஞ்சிக்கிறவங்க எல்லா பக்கமும் எழும்புவாங்க. கர்த்தர் உங்களுக்கு இப்பொழுது முன்பதாகவே அறிவித்திருக்கிறார்.